வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தோல்வி பயத்தால் தேர்தல் தள்ளி வைப்பா? முஹிதீனின் குற்றச்சாட்டை மறுத்தார் ஜயீத் ஹமீடி. தோல்வி பயத்தின் காரணமாகவே மலாக்கா மற்றும் ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தல்களை ஒற்றுமை அரசாங்கம் தள்ளி போட திட்டமிடுவதாக பெர்சாத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி இன்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இன்று டுங்குன் மாரா அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அம்னோ தலைவருமான அஹமத் ஜயீத், முன்னாள் பிரதமர் முஹிதீன் மற்றவர்களும் அவரை போலவே செயல்படுவார்கள் என்று நினைக்க கூடாது என்று விமர்சித்தார். வாழ்க்கை செலவின உயர்வை கருத்தில் கொண்டு தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என மலாக்கா ஜாசேகா தலைவர் கூ போய் தியோங் முன்வைத்த யோசனையை தொடர்ந்து இந்த சர்ச்சை எழுந்தது. இதற்கு பதிலளித்த ஜயீத், மாநில சட்டமன்றங்களை கலைக்கும் அதிகாரம் அந்தந்த மாநில ஆளுநர், இடைக்கால சுல்தான் மற்றும் மாமன்னரிடமே உள்ளது என்றும் அரசாங்கம் தேர்தலை தள்ளி போடும் பேச்சுக்கே இடம் இல்லை என்றும் வலியுறுத்தினார். எஸ்எம்இ எனப்படும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சுமைகளை குறைக்க பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று சலுகைகளையும் நிதி உதவிகளையும் அறிவித்துள்ளது தொழில்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஷரிகா ஜமீனான் பெம்பியாயா அன் புர்னியாகான் என்ற திட்டத்தின் கீழ் 5 பில்லியன் ரிங்கிட் நிதி உத்தரவாதத்தை பிரதமர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் கட்டுமானம், விவசாயம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள் 80 விழுக்காடு வரை நிதி பாதுகாப்புடன் கடன் வசதிகளை பெற முடியும். அத்துடன் இன்வாய்சிங் முறைக்கு மாறுவதற்கான காலக்கெடு 2027 டிசம்பர் 31 வரை ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மோதல்கள் மற்றும் எரிபொருள் நெருக்கடியால் அதிகரித்துள்ள செயல்பாட்டு செலவுகளை கருத்தில் கொண்டு இறக்குமதி வரி விலக்கு மற்றும் வரி சலுகைகளையும் பிரதமர் அறிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் ஹார்மோஸ் நீரிணையை மலேசியா மற்றும் இந்திய தொடர்புடைய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றுள்ளது அனைத்துலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மலேசியாவின் பெட்ரோனாஸ் நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஓஷன் தாண்டர் உட்பட 7 கப்பல்கள் ஈரானின் சிறப்பு அனுமதியுடன் இந்த பாதையை பயன்படுத்தியுள்ளன. இதில் மலாக்கா மற்றும் பெங்கராங் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களும் அடங்கும். இதேபோல் இந்தியாவிற்கு சமையல் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல்களும் எவ்வித பாதிப்பும் இன்றி தங்களது இலக்குகளை அடைந்துள்ளன. தூதரக ரீதியான ஒருங்கிணைப்புகள் மூலம் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடர்வதை இது உறுதிப்படுத்தியுள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியில் இன்று மாலை பெய்த கனமழை மற்றும் இடியுடன் கூடிய காற்றினால் பல இடங்களில் திடீர் வெள்ளம் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனால் மாலை நேர நெரிசலில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக NKVE நெடுஞ்சாலையின் சுங்கை புலோ வெளியேறும் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் இரு திசைகளிலும் போக்குவரத்து முடங்கியது. ஷாலாம் செக்ஷன் 13லும் வெள்ளம் புகுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோலலம்பூரின் ஜலான் அம்பாங் மற்றும் ஜலான் நகாசாரி பகுதிகளில் மரம் விழுந்ததில் சில வாகனங்கள் சேதமடைந்தன. அதேபோல் பிரிமா பத்துகேஸ் சிலாயாங் சாலையில் மரம் விழுந்ததில் 4 வாகனங்கள் சிக்கின. இருப்பினும் பெரும் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என சிலாங்கூர் தீயணைப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மலேசிய பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் படைப்பாற்றல் செயல்பாடுகள் பொதுமக்களின் உணர்வுகளையும் உள்ளூர் கலாச்சார சிறப்புகளையும் மதிக்கத்தக்க வகையில் அமைவதை உறுதி செய்யுமாறு உயர்கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இந்த தகவல் கல்வி வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் அரங்கேறிய சர்ச்சைக்குரிய நாடக காட்சி ஒன்றை குறிப்பிட்ட உயர்கல்வித்துறையின் தலைமை இயக்குநர் பேராசிரியர் டத்தோ அஸ்லிண்டா அஸ்மான், இது மாணவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றார். கலைத்திறனை வெளிப்படுத்தும் ஆர்வத்தில் மாணவர்கள் சில எல்லைகளை கடந்து விட்டதாகவும், இது உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டதல்ல, ஒரு கவனக்குறைவே என்றும் அவர் விளக்கமளித்தார். கிழக்கத்திய பண்பாடு மற்றும் உள்ளூர் நெறிமுறைகளை சிதைக்காத வகையில் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தினார். குற்ற செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக அமைக்கப்படவுள்ள சிறப்பு நடுவர் மன்றம் பணத்திற்கு பதிலாக சமூக சேவை போன்ற மாற்று வழிகளையும் பரிசீலிக்க கூடும் என்று சட்ட சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் சயிட் தெரிவித்துள்ளார். இழப்பீடு என்பதை வெறும் பணமாக மட்டுமே பார்க்காமல் ஒவ்வொரு வழக்கின் சூழல் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் திறனை பொறுத்து விரிவாக மதிப்பிட வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்காக பிரிட்டன், அமெரிக்கா, கனடா மற்றும்
மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள சமூக சேவை அடிப்படையிலான இழப்பீட்டு முறைகளை மலேசியா ஆராய்ந்து வருகிறது. குறிப்பாக பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்படும் விபத்துகளில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை சிறைக்கு அனுப்ப முடியாது என்பதால் அந்நிறுவனங்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அதேவேளையில் இத்தகைய குற்றங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முறையான இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து இதுகுறித்து சட்டத்துறை அலுவலகம் விரிவான ஆய்வை மேற்கொண்டு வருவதாக அசலினா தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில அளவிலான வைசாக்கி திருநாள் கொண்டாட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பட்டாலிங் ஜெயாவில் உள்ள லாமான் MBPJ வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்லாங்கூர் மாநில மனிதவள மற்றும் வறுமை ஒழிப்புத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பாராயுடு இந்நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இவ்விழாவில் பட்டாலிங் ஜெயா மாநகர் மன்ற தலைவர் டத்து அஜி முகமது ஜாஹரி சமிங்கோன், ஸ்லாங்கூர் மாநில குருவாரா அமைப்பின் பிரதிநிதி மோகன் சிங் மற்றும் மாநில தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். சமூக ஒற்றுமையை நிலைநாட்டவும் சீக்கிய சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மற்ற இனத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த மாநில அளவிலான விழா ஒரு பாலமாக அமைந்தது. மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை நடைபெற்ற இந்த விழாவில் பங்க்ரா நடனம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உணவு உபசரிப்புகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் ஸ்லாங்கூர் மாநிலத்தை சேர்ந்த 13 குர்த்வாரா ஆலயங்களுக்கு மாநில அரசாங்கம் 95,200 ரிங்கிட் வழங்கியது. அத்துடன் பட்டாலிங் ஜெயா தின் குர்த்வாரா சங்கத்திற்கு கூடுதல் சிறப்பு நிதியாக 50,000 ரிங்கிட் வழங்கப்பட்டதாக நிகழ்விற்கு தலைமையேற்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பராயுடு தெரிவித்தார். வணக்கம். இன்றைக்கு நம்ம குர்த்வாரா கவுன்சில் மூலம் ஸ்லாங்கூர் கவர்மெண்டும் சேர்ந்து ஒரு வைசாக்கி விழாவை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதற்கு முக்கிய காரணம் MBPJ டத்தோ பண்டா பாருங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதே வேளையில் மக்கள், சுற்றுவட்டார மக்கள், குர்த்வாரா கவுன்சில், நேஷனல் ஸ்டேட்டு, மோகன் சிங் அண்ட் டீம், கவுன்சிலர்ஸ் எல்லாம் டீம் ஒர்க் செஞ்சு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வைசாக்கி விழாவில் மலாய்க்காரர்கள் உட்பட பல்லின மக்கள் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பட்டாலிங் ஜெயா மாநகர் மன்ற தலைவர் டத்து முகமது ஜாஹரி சமிங்கோன் குறிப்பிட்டார். Menyambut perayaan ini, dan inilah satu keunikan yang ada di PJ dan juga di Malaysia. Kita pelbagai kaum dan sebagainya. Dalam hari ini, Majlis Bandar Putrajaya bergembira sebab bersama-sama dapat menyambut dan juga menyediakan kemudahan yang diperlukan oleh YB. Dan kita gembira sebab hari ini kalau kita tengok ramai kaum-kaum lain pun hadir untuk sama menyambut perayaan ini. இந்த வருடாந்திர வைசாக்கி விழாவில் சீக்கிய சமூகத்தினர் திரளாக கலந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு இடையிலான ஒற்றுமையை புலப்படுத்தியது. மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் 15ஆம் ஆண்டு பொதுக்கூட்டமும் மறைந்த திராவிட இயக்கங்களின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவருமான கொள்கை கனல் கே வாசுவின் நினைவேந்தல் விழாவும் ஷா அலாமில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் துணை அமைச்சர் தான் ஸ்ரீ காக்குமரன் 1929 மற்றும் 1954 ஆண்டுகளில் தந்தை பெரியார் மேற்கொண்ட பயணங்களே மலேசிய தமிழர்களிடையே நிலவிய சாதி மற்றும் மூட நம்பிக்கைகளை ஒழித்து சமூக நீதியை விதைக்க காரணமாக அமைந்தன என்றார். பெரியார் பாசறையின் நிறுவனர் மறைந்த கே வாசு முன்னெடுத்த சாதி ஒழிப்பு மாநாடுகளை தான் ஸ்ரீகுமரன் நினைவு கூர்ந்தார். பேரவையின் தேசிய தலைவர் முனைவர் பெரு தமிழ்மணி தனது தலைமையுரையில் கே வாசு போன்ற கொள்கைவாதிகள் விட்டுச் சென்ற நற்பண்புகள் என்றும் அழியாதவை, குறிக்கோளுடன் வாழ்வதே ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்று குறிப்பிட்டார். இயக்க துணைத் தலைவர் தன்மான பெருஞ்சுடர் தா பரமசிவம் தலைமையில் நடந்த நினைவேந்தலில் தான் ஸ்ரீகுமரன் கே வாசுவின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். மதிக தேசிய தலைவர் சா பாரதி, கொள்கை சுடர் ரேசு முத்தையா, மாந்தநேய தீகாவின் தலைவர் நாகபஞ்சு, மு மணிமாறன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இயக்க தலைமை செயலாளர் சிமு விந்தைக்குமரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் உதவி தலைவராக மானமிகு ஐ சரவணன் நியமிக்கப்பட்டுள்ளார்.
ஸ்லாங்கோ ஜெராம் பகுதியில் உள்ள புலாவ் அங்சா கடலோர பாறைகளில் கேன்வஸ் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் ஆடவரின் அழுகிய சடலம் ஒன்றை தூண்டில் மீன்பிடிப்பவர் ஒருவர் கண்டெடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை மாலை 4:50 மணியளவில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து இந்த அதிர்ச்சி தகவல் போலீஸ் துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. புஜா அலாம் UITM மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அந்த நபர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிர் இழந்தவர் யார் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் தெரியவில்லை. இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது உறவினர்கள் யாரேனும் காணாமல் போயிருந்தால் 03-3289-1222 என்ற எண்ணில் புலனாய்வு அதிகாரி கைருல் இஷாம் ஷம்சுடினை தொடர்பு கொள்ளுமாறு கொலஸ்லெங்கோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசாருடின் தஜுடின் கேட்டுக் கொண்டுள்ளார். கடன் தகராறு காரணமாக கொத்ததிங்கி தமன் கோத்தா ஜயாவில் உள்ள உணவகத்திற்கு முன்பாக நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் உட்பட 3 கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 71 வயது முதியவர் ஒருவர் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கொத்ததிங்கி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட அந்த முதியவர் குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் தடுத்து வைக்க மஜிஸ்ட்ரேட் நூர் கலிடா ஃபர்ஹானா அபுபக்கார் உத்தரவிட்டுள்ளார். தனது உரிமம் பெற்ற துப்பாக்கியால் 37 முதல் 63 வயதுக்கு உட்பட்ட 3 நபர்களை அந்த முதியவர் சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் சம்பவ இடத்தில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் அந்த முதியவரை போலீசார் கைது செய்தனர். தனிப்பட்ட கடன் விவகாரமே இந்த கொலைகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று ஜொஹோர் மாநில போலீஸ் தலைவர் அப்துல் ரஹ்மான் அர்சாட் தெரிவித்துள்ளார். ஜொஹோர் பத்துபஹாட் குலுவாங் சாலையில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் 2 சகோதரர்கள் உயிர் இழந்தனர். இந்த விபத்து நேற்று மாலையில் ஸ்ரீலாலாங் பள்ளி அருகில் நிகழ்ந்தது. 30 வயது ஃபஸ்லி யுசைனி ஜைனால் அபிடின் மற்றும் 20 வயது இர்ஃபான் ஹெல்மி ஆகியோர் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர். கனமழை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த இவர்களது கார் சாலையின் எதிர் திசையில் வந்த 2 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த மேலும் 2 சகோதரர்கள் படு காயமடைந்த நிலையில் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த 4 சகோதரர்களும் டொயோட்டா வியாஸ் காரில் குலுவாங்கில் இருந்து ஐர் இத்தாம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது இத்துயர சம்பவம் நிகழ்ந்தது. ஜப்பானின் வடக்கு பகுதியில் இன்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு 3 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி பேரலை எழக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானியர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரிக்டர் அளவில் 7.4 பதிவான இந்த நிலநடுக்கம் மாலை 4:53 மணியளவில் வடக்கு இவாத்தே மாநிலத்தின் பசிபிக் கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்ததாக ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் டோக்கியோ வரை உணரப்பட்டதுடன் அங்குள்ள பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பலமாக அதிர்ந்தன. சுனாமி அலைகள் கரையை தாக்கக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.